ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தமாக சேர்த்து 20,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட டோக்கன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட கவுண்டர் இருக்கும் தீர்ற வரைக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் இன்றைக்கு மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் இன்றைக்கி சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ டிக்கெட் எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணலை, பெருமாளை இலவச தரிசனத்தில் ஓரளவுக்கு சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னா இப்போது பெஸ்ட்டு டைம் டோக்கன் வாங்கிட்டோ இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் ஜாயின் பண்ணியோ சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் சீக்கிரமாகவே. ரூம் வேணும்னா கூட ஆஃப்லைனில் டெய்லி சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் திருமலையில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆதாரோட ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் க்யூவில் நின்று எடுத்துக்கலாம். பட் சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேர் இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க டிடிடியோடது. டிக்கெட் எதுவும் அட்வான்ஸாக புக் பண்ணல, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக புக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே போய் பார்க்க முடியுமானா டெய்லி ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் டே புக்கிங்காக காலையில் 9 மணி போல் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. டொனேஷனை முன்னாடியே பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் கூட 9 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணி போல் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ஆன்லைனில் டெய்லி கொடுக்குறாங்க. கோட்டா அவைலபிளாக இருக்குது. 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க டெய்லி அப்படின்னா 9 to மத்தியானம் 2 மணி வரைக்கும் புக்கிங் ஓப்பனில் இருக்கும். ஸோ புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்யலாம். அடுத்து திருப்பதி ஸ்ரீவாரி உண்டியலில் நம்ம பொதுவாக காணிக்கையாக காசு பணம் போடுவோம். அது இல்லாமல் வேறு என்னென்ன காணிக்கை உண்டியலில் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பரகாமணி சேவை செய்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, நம்ம ஊர் காயின்ஸ் கேஷ் போடுறோம், ஃபாரின் கரன்சிஸ் இருக்கும். இது இல்லாமல் ₹1 காயினை மஞ்சள் துணியில் கட்டி அதுவே மாலையாக கொத்து போடுறாங்க. வீட்டில் உண்டியல் காசு போடுவோம்ல, அதை அப்படியே மூட்டையோடு கொண்டு வந்து உண்டியலில் போடுறாங்க. நகைகள்னு எடுத்துக்கிட்டாலே கொலுசு, மூக்குத்தி, தோடு, செயின், வளையல், காயின் அப்படின்ட்டு தங்கமாவோ வெள்ளியாவோ அதுவும் அப்படியே போடுவாங்களாம் உண்டியலில். விசேஷ நாட்களில் கோவிந்த மாலைன்னு சொல்லிட்டு அந்த காணிக்கை மூட்டையாகவே உண்டியலில் போடுறாங்க. நிறைய பேர் லெட்டர்லாம் எழுதி போடுறதா சொன்னாங்க. பெருமாள் தாயாருக்குன்னு ஷர்ட்டு, சாரீ, அங்கே கோயில் வாசலெல்லாம் தகடு விற்கும்ல, கண், காது, மூக்கு அந்த மாதிரி. வீடு கட்டணும் அப்படின்னா சில்வர்லேயே 2 அடுக்கு மாதிரி சில்வர் வீடு, 3 அடுக்கு மாதிரி சில்வர் வீடு. குழந்தை வேணும்ன்ட்டு வேண்டிக்கிறவங்க தொட்டில் போடுறது. நிறைய தாலி வருமா, அதாவது மஞ்சக்கயிறோடு அப்படியே தாலியும் போடுறாங்க, இல்லை வெறும் தாலி மட்டும் இருக்கும். வாட்சு, விசிட்டிங் கார்டு, மேரேஜ் இன்விடேஷன், நவரத்தினங்கள். பிரிக்கும்போது எஸ்எஸ்டி டோக்கன், இந்த தரிசனம் பார்த்த அந்த டிக்கெட் கூட இருந்தது. மொத்தமாக உண்டியலை ஓப்பன் பண்ணுறப்போ கேஷ் தனியாக, அந்த மஞ்சள் துணியில் கட்டியிருக்கிற காணிக்கை தனியாக, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அப்புறம் நோட்ஸவே ஒரு நோட்ஸாக அடுக்கி வைக்கணும், காயின்ஸை பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க பரகாமணி சேவா. ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா 3 நாட்கள் சேவா இருக்குது, 4 நாட்கள் சேவா இருக்குது. எம்ப்ளாயி கேன்டீனில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு இட்லியோட காஸ்ட்டு ₹1 தாங்க. இல்லை அன்னப்பிரசாத பில்டிங்லேயும் சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட் டே சுபதமென்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. திருமலா பரகாமணி மண்டபத்துலேயும் சேவா செய்யலாம். கீழ் திருப்பதியில் ஒரு நாள் டிடிடி பில்டிங்லேயும் சேவா கொடுப்பாங்க. சில டைம் எல்லா நாளுமே திருமலையிலே கூட சேவா கொடுக்குறாங்க. செக்கிங் ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால தான் லேடிஸ்க்கு இது கொடுக்கறதில்ல, ஜென்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படி நாங்கள் பரகாமணி சேவா செய்துட்டு வந்து அந்த உண்டியலில் போடுற காணிக்கையெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் கூட போடுறாங்களாங்கிற மாதிரி நினைக்கிறது. நம்ம ஜென்ரலாக நான் இது வரைக்கும் காயின்ஸ் இல்லை கேஷ் தான் போட்டிருக்கேன். பட் கொலுசு போடுறாங்க, வாட்ச்சு போடுறாங்க, அந்த மாதிரிலாம் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணாங்க. நீங்கள் பரகாமணி சேவை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜென்ஸுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸே கம்மி தான். சேவா சதனில் கூட பரக்காமணிக்குன்னு சொல்லிட்டு தனி ஹால் இருக்கும் தூங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி ஜென்ஸு சேவா செய்யலாம். ஆன்லைனில் ஒவ்வொரு மாதமும் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் அந்த உண்டியலில் என்னென்ன காணிக்கையாக பக்தர்கள் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறத கேட்குறப்பவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,447 பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை. 3.42 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,708 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க திருமலைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.